வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் நமக்கு 2 வெஜிடேரியன் ரெசிபிஸ், ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு நான்வெஜ் ரெசிபி இருக்கு. ஸோ ரெசிபிஸ் என்னமோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் தாங்க. ஏன்னா அவங்கவங்க எப்பவும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எபிசோடில் அவங்க பெஸ்ட், அவங்களோட ரெசிபிக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நம்ம ஷெஃபுக்கு எது பிடிக்க போகுது, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் சொல்ல போகிறாரு, இப்படி எல்லாத்தையும் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது ஷெஃப் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். சோ எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களோட இனி ரொட்டி எல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. இனி ரொட்டி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒர்க்கும் நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு. சோ ஆல் டைம் பிஸியா இருக்கிறவரு உண்மையா இருக்கு. இந்த கால்ல ரெக்க கட்டி பறக்குறாங்க அப்படின்னு யாருக்காவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரெக்க கட்டி பறக்கிற ஒரு மனிதர். சோ இப்போ அவரை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 4 ரெசிபியும் டேஸ்ட் பண்ணி எது பெஸ்ட், எது வந்து கொஞ்சம் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இது இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்றதுக்காக. சோ பாத்தலாமா ஷெஃப்? கண்டிப்பா. உளுந்தங்கஞ்சிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துலாம். உளுந்து, வெல்லம், தேங்காய் அரைத்தது, உப்பு, நல்லெண்ணெய், ஏலக்காய் தூள், சுக்கு. ஸோ இந்த தேங்காய் அரைச்சது வந்து நம்ம 2 விதமா எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் அரைச்சது நம்ம இன்கிரீடியன்ஸ் சொன்னாலும் ஒன்று வந்து கொஞ்சம் பால் மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி வச்சிருக்கோம், இன்னொன்னு தேங்காவை நல்லா ஃபைனா அரைச்சி கெட்டியா வச்சிருக்கோம். இது ரெண்டுமே நம்ம எப்படி அதை பண்ணிருக்கோம் அதை சொல்லணும். நம்ம ஆக்சுவலா மேம் நம்ம வந்து லிக்விட் ஃபார்மேட்ல தான் பண்ண போறோம். உளுந்து கஞ்சிங்கிறதுனால அதை நம்ம தேங்காய் பாலா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணி எல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே அரைச்ச பாலாவே ஊத்திடலாம். ஓகே, அதான் இது என்ன அப்படின்னா தேங்காய் பாலா எடுக்கிற அளவுக்கு நம்ம அந்த தேங்காவை எடுக்காம அப்படியே வச்சிருக்கோம். அதுக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியும். ஆனா இது வந்து நம்ம தேங்காவை தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சு வச்சிருக்கோம். அதாவது தண்ணி கம்மியா விட்டு கெட்டியா அரைச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது லிக்விட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப களி மாதிரி சேர மாதிரி தான் அது திக்கா வேணும், அது இப்ப நமக்கு தேவைப்படாது. அது வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு அரைச்சு வச்சிருக்கேன், பால் மாதிரி. ஓகே, சோ அது வந்து நம்ம ஒருவேளை இதே திக்கா நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாங்கிறதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு உளுந்தை எடுத்து அதை வந்து நம்ம ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உளுந்தை ஆற வச்சு அரைக்கணும். ஸோ ஆற வச்சு அரைக்கிற கேப்ல தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ இந்த வெல்லம் எப்படி அளவு நீங்க பார்க்கணும் அப்படின்னா உளுந்து எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல வெல்லம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு மேம் சொல்லிட்டு அதே கப்ல வெல்லம் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கணும். அதுல நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளியும் போட்டோம்னா ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும்னு. ஸோ இந்த வெல்லம் கரையிற கேப்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த உளுந்துக்கு வந்து நம்ம எடுத்தது வந்து எடுத்த கப்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்திருப்போம். அப்படிங்கிறதுனால ஒரு 3 to 3.25 கப் தண்ணிய ஒரு வெசில்லையோ இல்ல கடாயிலையோ நல்லா சுட வைக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதி வர கேப்ல என்ன பண்ணோம்னா அரைச்ச உளுந்து இருந்ததுல அதை எடுத்து அந்த உளுந்துக நம்ம விஸ்கர் வச்சு தண்ணி ஊத்தி எங்கேயுமே லம்ஸ் இல்லாம நல்லா ஃபைனா கரைச்சிக்கணும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்த கரைச்சலை அப்படியே அதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசல் இருந்துச்சுல அதை வடிகட்டி அதுல ஆட் பண்றோம். வடிகட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் சுக்கு இடிச்சு வச்சிருந்தோம் அதை ஆட் பண்ணோம். சுக்கு இடிச்சு வச்சதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம முதல் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் அதை ஆட் பண்றோம். அண்ட் லைட்டா வந்து உப்பு டு என்ஹான்ஸ் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறதுக்காக அதையுமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும். சிம்ல ஹைல வச்சு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு கப்லயோ இல்ல நீங்க சர்விங் பவுல்லயோ போட்டுட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உளுந்து கஞ்சி. இந்த ரெசிபி பேர் வந்து உளுந்து கஞ்சி, பாரம்பரிய உளுந்து கஞ்சி. வீட்டுல பசங்க பொம்பளை பசங்க பெரிய பொண்ணாயிட்டாங்கன்னா அப்போ இது கிராமங்கள்ல எல்லாம் உளுந்து அரைச்சு செய்வாங்க பாரம்பரியமா. அதுதான் கொடுக்கணும் 1 மந்த்துக்கு. சோ இது பசங்களோட சேர்ந்து பெரியவங்களும் சாப்பிடுவாங்க வீட்டுல. சோ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பதத்துல செய்யறது எப்படிங்கறத இந்த ரெசிபி அன்னைக்கு பண்ணிருக்கேன். பார்க்கலாம். கோகனட் ஆயில குக் பண்ணீங்களா லைட்டா? கோகனட் பால் ஊத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது போட்டுக்கலாமே, கோகனட் கிரைண்ட் பண்ணி போட்டுருந்தா இன்னும் சூப்பரா. கிரைண்ட் பண்ணி ஊத்திருக்கேன் சார்.
அது தனியா எடுக்காம கிரைண்ட் பண்ணி ஊத்திருக்கேன், நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிருக்கேன். நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணா உங்களுக்கு அந்த ஓகே ஒட்டாது சொல்லுவாங்க. ஓகே சார். நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த ஸ்வீட் கார்ன் ஸ்பைசி பாப்பர்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஸ்வீட் கார்ன், எண்ணெய், புதினா, துருவிய கேரட், ஜவ்வரிசி, வெங்காயம், தயிர், உப்பு, வெண்ணெய், கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், நறுக்கிய பூண்டு, வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், கடலை மாவு, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோமா இல்ல அரைக்க போறோமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் ஃபைண்டா அரைக்க போறோம். ஓ, ஜவ்வரிசி அரைக்கலாமா மேம்? ஜவ்வரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா பவுடர் பண்ணிக்கிட்டோம். அதை எடுத்து ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னை எடுத்து வச்சிருந்தோம். அந்த ஸ்வீட் கார்ன்ல 2 பார்ட் பண்ணி ஒரு ஹாஃபை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதையுமே வந்து நம்ம ஜவ்வரிசி மாவோட சேர்த்துக்கிட்டோம் பவுல்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுல அதையுமே போட்டுட்டு கொத்தமல்லி, அது கூட தேவையான அளவுக்கு கடலை மாவு, வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு துருவிய கேரட், அதுக்கப்புறம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் ஜீரகம் போட்டு அந்த ஜீரகத்தோட கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த தாளிப்பையும் அதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு குழிப்பணியாரமாக அதாவது பாப்பஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். சட்னியோட பாட்டுக்கு போகிறோம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தக்காளி, ஜீரகம் போட்டு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைச்சதுக்கு அப்புறம் அதையுமே நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்து வச்சிடுறோம். இந்த குழிப்பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து எதில் சுட்டுட்ருக்கோம் அப்படின்னா பட்டரில் சுட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே வெள்ளை எள்ளு தூவி நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா குழிப்பணியாரமும் ரெடி. இதே மேம் இந்த டிஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, ஏதாவது இன்னோவேட்டிவாக செய்யணும்னு சொல்லி யோசிப்பேன். நான் கொஞ்சம் ஏதாவது புதுசாக எதனா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து குக்கிங் இஸ் பேஷன். ஸோ என்ன ஏதாவது என்வி பார்த்தா கூட நான் வெஜிடேரியன், அதை வெஜிடேரியன் கொண்டு வரணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது ஏதாவது குழந்தைங்களுக்கும் இதுவாக இருக்கணும், அவங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிட்ணும். ஸோ நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே நம்ம பணியாரம் அது எதுன்னு செஞ்சு கொடுக்காம கெஸ்ட் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அண்ட் விச் சட்னி பண்ணிருக்காங்க? ஸ்வீட் கார்ன். ஆமாம், அதுக்கு வந்து காம்போ வந்து அந்த க்ரீன் சட்னி. ஸோ அந்த க்ரீன் சட்னி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, கச்சோரி அந்த இதெல்லாம் நார்த் சைட் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே அது வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து நார்த் ஸ்டைல்லையும் இருக்கும், பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டு ஸ்டைல்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே தாளிச்சு போட்டு செஞ்சுருப்போம். க்ரீன் சட்னி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமோ? உள்ள அந்த மாவு தன்மை அப்படியே இருக்கு. மாவு தன்மை அப்படியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். மஷ்ரூம்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மஷ்ரூம், உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி, வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கரம் மசாலா. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறது பெரிய விஷயமாச்சே. இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சிருக்குமே, இவ்வளோதான் தேவையா அதுக்கு? இது போறோம். நம்ம ரொம்ப மசாலாவா இல்லாம இது நார்மலி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ல போனனால இந்த இன்கிரிடியன்ட்ஸ் தானா இல்ல அவங்க கொஞ்சம் வேற ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா? அவங்க வந்து அவங்க ஜஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நார்மலி வந்து இது பண்ணி நான் வந்து போறோம். ஓகே, சோ இது வந்து மஷ்ரூம் நல்ல டேஸ்டும் இருக்கும். ஓகே, ஃப்ரை ஹோம் ஸ்டைல்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன வீட்ல இருக்கோ அதை வச்சு பண்ற மாதிரி இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ப்பா? ஒரு பவுல்ல மஷ்ரூம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேன்லயோ இல்ல கடாயிலையோ எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஃப்ரை பண்ணுற டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஆயில், மஷ்ரூம்லேருந்து வெளியில் வர வாட்டர் இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சு சிம்பிளாக குக் பண்ணணும்.
குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம போட்ட ஆயில் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஆயிலில் நல்லா நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வெங்காய பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ரெண்டுமே பைண்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகு தூளை தூவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா இதுதான் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ஒரு கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது. மார்னிங் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து குவிக்காக ரெடி பண்ணோம், ஹெல்த்தியாக ரெடி பண்ணோன்னு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெப்பர் கம்மியாக இருக்குது ப்ளஸ் சால்ட்டும் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் ராக் பெப்பராக போடணும், பவுடர் போடாமல். பெப்பர் வந்து அந்த எப்படி சொல்கிறதுனா கிரைண்ட் பண்ணி ரொம்ப அரைக்கும் இல்லாமல் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கும். சால்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாமே இன்னும் ஃபைன் சாப் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரான்ஸ் ஆனியன் ஃப்ரைக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இறால், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள். ஸோ இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு, அதாவது நாட்டோட நிர்வாகம் மாதிரி வந்து வீட்டோட நிர்வாகம் நம்ம கையில் இருக்குங்கிறதுனால எப்படியெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அப்படி பட்ஜெட்ல சிம்பிளா. ஓகே, ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி ஆனியனை மெதுவாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ண வேண்டியது. ஓகே, அப்போ முதல்ல கடாயை வச்சுருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுருவோம். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு அந்த ஆயிலில் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் 1 கப், அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையுமே போட்டு ஃபைனாக சாட் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக ஃபைனாக குக் பண்ணணும். சின்ன வெங்காயம் எந்த கப்பில் வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு ப்ரான் வச்சுருந்தோம், அதை போட்டோம். ஸோ எந்த அளவுக்கு குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம போட்ட ஆயில், ப்ரான், அதுக்கப்புறம் வந்து ப்ரான்லேருந்து வெளியில் வர வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து ஃபுல் ட்ரையாக கிடைக்கிற வரைக்கும் குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் போது கொஞ்சம் பெப்பர் தூள் அண்ட் மல்லி இலையை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ரான் ஆனியன்ஸ் ஃப்ரை. சின்ன வெங்காயம் ப்ரான்ஸ் போட்டு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக ஒரு பருப்பு சாதம், ஒரு கோகோனட் ரைஸ், அதுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணது சார். எஸ்பெஷலி சின்ன வெங்காயத்துக்காக. இது ட்ரையாக தான் இருக்குமா? ஆமாம் சார், இது ஃப்ரை, ஃபுல் ட்ரையாக ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி தான். ஃப்ரை தான். ஆனியன் ப்ரான்ஸ் ஃப்ரை ஈக்குவல் ரேஷியோ, சின்ன வெங்காயமும் ப்ரான்ஸும். ப்ரான் ஓவர் குக் பண்ணிட்டீங்களோ? ஓகே, ஓவர் குக் ஆகிருக்கு. பொட்டேஸ் நல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஸ்பைசில இருந்து தேங்க்யூ சால்ட்லேருந்து பக்கம். தேங்க்யூ. கிளிப் லாக் இந்த கண்டெய்னர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் சரி வெளியில் சரி எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பியூட்டிஃபுல் see through 3 pieces இருக்கு. ஸோ இந்த 4வது பரிசு நீங்கள் யாருக்கு டிசைட் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கா? ஓகே, கொடுத்துடலாம் ஷெஃப். ஸோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் உங்களுக்கு 4வது பரிசு இல்லை கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ், தேங்க்யூ, வெல்கம். அண்ட் 3வது பரிசு பார்த்தீங்கன்னா அகெயின் பியூட்டிஃபுல் காம்போ கண்டெய்னர்ஸ் இருக்கு, see through கண்டெய்னர்ஸ். இது யாருக்கு போக போகுது? இது வந்து நம்ம மேம் ஸ்வீட் கார்ன் ஸ்பைசி பாப்பர்ஸ். ஓகே, கொடுத்துடலாம் சார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அண்ட் 2வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் நமக்காக இருக்கிற ஹாட் பேக். இந்த ஹாட் பேக் யாருக்கு போக போகுது? செகண்ட் ப்ரைஸ் போகிறது வந்து மேம்க்கு கொடுத்துருவோம். ஓகே, உளுந்து கஞ்சி.
தேங்க்யூ. So, உங்களுக்கு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் அண்ட் ஆனியன் ஃப்ரை பண்ணவங்களுக்கு தான். ஸோ சார் இது எதுக்காக டிசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கிஃப்டை கொடுத்துட்டு பார்த்துருவோம். மேம் உங்களுக்கு தான் இந்த வாரம் முதல் பரிசு. கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சார் வந்து ஒவ்வொரு கிஃப்டையும் நம்ம வந்து இந்த இவங்களுக்கு இந்த கிஃப்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதை விட இது பெஸ்டா இருந்துச்சு, இதுல இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போ நம்ம வந்து இந்த 4வது பரிசு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, நம்ம ஏன் 4வது பரிசு அவங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க? ஏன்னா அந்த மஷ்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ்க்கு குக் ஆகிருக்காது. ஓகே, நல்லா சூப்பராக தான் குக் ஆயிருந்தது. ப்ளஸ் அந்த கிரஷ்னஸ் அந்த பெப்பர்ன்றது அந்த ஃப்ளேவர்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மஷ்ரூமோட ஃப்ளேவருக்கு பெப்பர் ஃப்ரைங்கிறது பெப்பர்ன்ற ஃப்ளேவர் இதில் லைட்டாக மைனூட்டாக தான் தெரியுது. மஷ்ரூம் போது நம்ம பெப்பர் வந்து நல்லா தெரியணும். அது க்ரஷ் பெப்பராக போட்டிருந்தாங்கன்னா அந்த க்ரஷ்னஸ் நம்ம கடிக்கும் போது மஷ்ரூமோட அந்த ஃப்ளேவர் கடிக்கும் போது அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அந்த பெப்பர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்கிறதுனால நாங்கள் 3வது பரிசு மேம்க்கு வந்து வேகலன்னு ஒரு குறை சொன்னீங்க. ஆமாம், மேம் பண்ணது எல்லாமே ஓகே, சூப்பராக ப்ரெசன்டேஷனும் ஓகே, பெஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக அந்த இதுதான் கொஞ்சம் வேகலை. ஏன்னா இது நம்ம எத்தனை போய் நம்ம சர்வ் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய இதாகும் தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் 3rd ப்ரைஸ் கொடுத்தேன். ஓகே, வேகலைங்கிறதுனால தான் 3வது பரிசு. 3வது பரிசுக்கு அப்புறம் 2வது பரிசு இவங்களுக்கு இது இவங்களுதுன்னு பார்க்கணுன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஓகே. அதான் நான் சொன்னேன்னா அந்த கோகோனட் அந்த ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த கோகோனட் ஃப்ளேவர், அந்த கோகோனட் சாப்பிடும்போது அந்த அதாவது சொல்ல வராருன்னா கோகோனட்டையும் இந்த நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணதுல வந்து வேற ஒரு மாதிரி ஆமா, அந்த ஃப்ளேவரே வந்து இந்த உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரும் தெரியல, கோகோனட் ஃப்ளேவரும் தெரியல. ஓகே, நீங்க அதே அந்த கோகோனட் வந்து ட்ரை பண்ணி போட்டுருந்தீங்க, கோகோனட் மில்க் ஆட் பண்ணாம ட்ரை பண்ணி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோகோனட் ஃப்ளேவர் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அந்த வெல்லம் போடுறதான ஃபீலே தெரியல. அதே நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா எடுக்கும் போது அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஹீட்டில் போடக்கூடாது. வெல்லம் எடுத்து வச்சோடனே அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பெசன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போது அந்த கிரன்ச்சினஸ்ஸு அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கும். சூட்டில் வெல்லம் போட்டதும் வந்து அது கரெக்டாக கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தா, ஆற வச்சு போட்டிருந்தா அப்படிங்க. ஓகே, ஸோ முதல் பரிசு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இதுதான். அந்த அவங்க ப்ரான் மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்ற டேஸ்ட் வைஸ் ஸ்பைஸ் வைஸ் எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக இருந்தது, மேட்ச் ஆச்சு எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ அதில் ஒன்றும் பெருசாக அந்த ப்ரான் கொஞ்சம் ஓவர் குக் ஆனது தவிர மற்றபடி கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ப்ரான் அண்ட் சின்ன வெங்காயத்தில் அதுதான் ப்ரான் கொஞ்சம் ஓவர் குக் ஆனது தான் பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. ஓகே ஃபைன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெசிபியை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபியாக இருந்துச்சுன்னா அதில் அப்படியே அது எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இனோவேஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இனோவேஷன் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் அந்த இனோவேஷன் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், இதில் இது பண்ணது இது கூட இது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற ஒரு பார்வை தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் இருக்காங்க, அவங்க கையால் நம்ம காஃபி வாங்கி குடித்தா போதும், இல்லை அவங்க கையால் ஒரு வெந்நீர் கொடுத்தா போதும், அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நானும் தான் மாடு மாதிரி டெய்லி வடித்து கொட்டுறேன், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ எப்படியோ நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்களோ நல்லா குக் பண்ணலையோ உங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இல்லை ஒரு பிகினராக குக் பண்ண போகிறீங்க, இப்படி என்ன விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு குக்கிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம கிச்சன் கில்லாடிகளை விடாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஈஸியான ரெசிபிஸ் கிடைக்கும். கஷ்டமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சார் மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் ஒரு அருமையான வீக்கில் 4 ரெசிபிஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிக்கிறோம். அண்ட் ஃப்ரெஷ்ஷான வீக்கில் ஃப்ரெஷ்ஷான ஒவ்வொரு எபிசோடில் ரெசிபிஸோட வந்து சந்திக்கிறோம்.